arrange each of the following according to the areas of the given shape in descending order. ஸோ இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷேப்ஸோட ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதை டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் சம். ஓகேவா? நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி ஏரியா கண்டுபிடிச்சோம்? ஃபார்முலா யூஸ் பண்ணி. சரியா? அண்ட் அனதர் திங், ஏரியானாலே மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஷேப்பு? ஸ்கொயர் ஷேப்பு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? சைடு இன்ட்டு சைடு. ஸோ நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே ஃபார்முலா எழுதி கண்டுபிடிக்கிறத விட ஈஸியாக நம்ம போட்டுடலாம். சரியா? ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னாலே சைடு இன்ட்டு சைடு. ஸ்கொயர்னா என்ன? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சைடு தான் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர்னாலே எல்லா சைட்ஸும் 4 சைட்ஸும் ஈக்குவல். அப்போ இங்கே 5னா அனதர் சைட்ஸும் 5 தான். ஓகேவா? ஃபார்முலா என்ன? சைடு இன்ட்டு சைடு. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எழுதாமல் நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இங்கே சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 5. அப்போ 5 இன்ட்டு 5. 5 5s are 25. என்ன யூனிட்டு? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ செகண்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 7. ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும்னா சைடு இன்ட்டு சைடு. அப்போ 7 இன்ட்டு 7. 7 7s are 49. என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேர்ட் சம் பாருங்க, 3. சைடு வந்து இங்கே என்ன? 3. ஸோ நமக்கு என்ன ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? சைடு இன்ட்டு சைடு. அப்படின்னா 3 இன்ட்டு 3. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3. 3 3s are 9. யூனிட் என்ன? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்? டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? பிக்கஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏரியா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர், செகண்ட் ஒன் வந்து 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர், தேர்ட் ஒன் வந்து 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் எது வந்து பிக்கஸ்ட் நம்பர்? 49. ஸோ அப்போ இது கொஸ்டின் 2. இப்போ 2. நெக்ஸ்ட்டு இது கண்டுபிடிச்சிட்டோம். 25 or 9, which one is biggest? 25. ஸோ இது என்ன சம்மு? ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் உள்ளது தேர்ட். ஸோ அப்போ டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஷேப்ஸை வச்சு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரில. ஸோ என்ன பண்ணலாம்? இது ரெக்டாங்கிளா ஸ்கொயரானு எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டை பார்த்தே சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ முன்னாடி சம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்கொயர்னாலே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால் 4 சைடும் நம்ம அதே நம்பரை போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சரியா? இப்போ இங்கே கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டை பாருங்கள். இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 10 கொடுத்துருக்காங்க. இங்கே சேமாக இல்லை இல்லையா? அப்போ இது கண்டிப்பாக ரெக்டாங்கிள். சப்போஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸ்கொயர்னு சொல்லிடலாம். பட் இங்கே என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஸோ அப்போ இது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், லென்த் இன்ட்டு பிரெத் 2 இன்ட்டு 10. ஸோ இப்போ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். 2 10s are 20. ஸோ என்ன யூனிட் இருக்குது? சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கலாம். என்னென்னா இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ ஏரியா ஈக்குவல் டு 8 இன்ட்டு 5. 8 5s are 40. ஸோ என்ன யூனிட்டு? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி இங்கே ஏரியா ஈக்குவல் டு 3 இன்ட்டு 10. 3 10s are 30. என்ன யூனிட்டு? சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். இங்கே பாருங்கள், 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ விச் ஒன் இஸ் பிக்கஸ்ட்? 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது என்ன கொஸ்டின்? செகண்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 20 30. விச் ஒன் இஸ் பிக்கஸ்ட்? 30. ஸோ அது எந்த கொஸ்டின்? தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபைனலி 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ எந்த கொஸ்டின்? 1. ஓகேவா? இப்போ சி சம் பாருங்கள். ஸோ இப்போ இது ரெக்டாங்கிள். ஸோ ஏன் நான்
சொல்லியிருக்கேன், ரெக்டாங்கிள் ஸ்கொயர் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும். சம்டைம்ஸ் அப்போ கொடுத்துருக்கிற மெஷர் பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டை பாருங்கள். இங்கே சேமாவாக இருக்கு, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இது என்ன ஷேப்பு? ரெக்டாங்கிள். ஓகேவா? ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? L இன்ட்டு B. அதாவது கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3 இன்ட்டு 5. 3 5s are 15. என்ன யூனிட்டு? சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது? 6 4. அப்போ 6 இன்ட்டு 4. 6 4s are 24. யூனிட் என்ன? சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று ஏரியா ஈக்குவல் டு, இங்கே 9 அங்கே 7. இப்போ 9 இன்ட்டு 7. ஸோ 9 7s are 63. என்ன யூனிட்டு? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன பண்ண போகிறோம்? டிசெண்டிங் ஆர்டரில் ஏரியாவை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டிசெண்டிங் ஆர்டர், இங்கே 15, இங்கே 24, இங்கே 63. விச் ஒன் இஸ் பிக்கஸ்ட்? 63. ஸோ அப்போ அது என்ன கொஸ்டின்? தேர்ட் ஒன். இப்போ தேர்ட். நெக்ஸ்ட்டு 15 24. 24 தான் பிக்கஸ்ட். ஸோ இது என்ன கொஸ்டின்? 2. நெக்ஸ்ட் ஃபைனலி ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் டி கொஸ்டின். ஸோ டி கொஸ்டின் பாருங்கள், இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 14 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது ரெக்டாங்கிள். அப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? L இன்ட்டு B, லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இப்போ ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 14 இன்ட்டு 6. 14 இன்ட்டு 6. 6 4s are 24. 4 carry 2. 6 1s are 6. 6 plus 2 8. இப்போ 84. என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் செகண்ட் சம். ஏரியா ஈக்குவல் டு, ஸோ இப்போ L இன்ட்டு B, லென்த் இன்ட்டு பிரெத். இப்போ 5 இன்ட்டு 14. ஸோ 5 இன்ட்டு 14னும் போடலாம், இல்லை 14 இன்ட்டு 5னும் போடலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் மாற்றி போட்டாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான். ஓகேவா? 5 4s are 20. 0 carry 2. 5 1s are 5. 5 plus 2 7. இப்போ ஏரியா வந்து எவ்வளோ? 70. யூனிட் என்ன? சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஏரியா ஈக்குவல் டு L இன்ட்டு B, 16 இன்ட்டு 1. ஸோ 16 1s are 16 தான். என்ன யூனிட்டு? சென்டிமீட்டர். இப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். டிசெண்டிங் ஆர்டர்னாலே பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். இங்கே 84, இங்கே 70, இங்கே 16. விச் ஒன் இஸ் பிக்கஸ்ட்? 84. ஸோ இது எந்த சம்மு? ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் 70 16. விச் ஒன் இஸ் பிக்கஸ்ட்? 70. 70 வந்து கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக தேர்ட் சம். ஸோ நம்ம டிசைனிங் மாடலில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே மை டியர் சில்ட்ரன். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது தான். ஏரியானாலே உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் தான். ஏரியா ஃபார் ஸ்கொயரோட ஃபார்முலா S இன்ட்டு S. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா L இன்ட்டு B. ஸோ இந்த ரெக்டாங்கிள்னாலே உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கொடுத்துருக்கிற ரெண்டு மெஷர்மெண்ட்டும் வேறு வேறையாக இருக்கும். ஸ்கொயர் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே நீங்கள் ஏரியா கண்டுபிடிச்ச மாதிரி ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?